தேங்காய் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே எண்ணெய் காஞ்சிச்சு, உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க இதுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. பாருங்க கருவேப்பிலையும் வரமிளகா போட்டுக்கலாங்க. அங்கே ஒரு தேங்காயில் வந்து பாதி வந்து திருகி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்க இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க, சாதத்தில் போட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் தேங்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், சாப்பாடு போட்டு கிண்டிக்கலாங்க. பாருங்க உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன், போட்டு கிண்டிக்கலாங்க. டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. மல்லித்தலை தூவிக்கலாங்க, தூவி கிண்டிக்கலாங்க. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாதத்துக்கு வந்து எண்ணெய் அதிகம் தேவையில்லைங்க, டேஸ்ட்டாக இருக்கும்.